இங்கே தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாங்க, மாமா சுரேஷும் மதியம் அங்கே வராங்க மாமா அப்படிங்கும்போது, சரி சரி நான் தான் வர சொன்னேன் மாப்பிள்ள வரட்டும் அப்படிங்கும்போது, மாப்பா தப்பாக நினச்சிக்காதீங்க, இங்கே அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்லி நான் ஏற்பாடு பண்ணேன். அந்த மதி பிள்ளைக்கு அது சரியாக இது பண்ண தெரியல, சுரேஷை கூப்பிட்டு கடாசிருச்சு. அதில் அவன் நெத்தியில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் வீங்கி போச்சு. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, அந்த மதி இன்னும் அடங்கலையா, இவ்வளோ திமிரு பண்ணுறாளா, அப்பேற்பட்டவன் அந்த வீட்டுக்கே வரணும் மாப்பிள்ள, அவங்க வீட்டுக்கே போக சொல்லிடுங்க வச்சுருங்க அப்படிங்கும்போது, மாமா இப்போ நம்ம போக சொன்னோம்னா கண்டிப்பாக சேசனை போய் தான் நிற்பா, அது சுரேஷ் வேலைக்கு தான் ஆப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, மாப்பிள்ள இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவள் வேலை தான் மாப்பிள்ள, அவள் வேலை பார்க்கறதுனால தான் இவ்வளோ வேலையும் பார்க்குறா, அவள் வேலை இல்லைன்னு போச்சுன்னா சரியாயிடும், அவளுக்கு வேலை சீக்கிரம் பெர்மனெண்ட் ஆயிரும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அவள் வந்து ஓவராக பண்ணுறா, இதில் பெர்மனெண்ட் ஆயிடுச்சு, சுரேஷோட காசு கூட வாங்கினாலும் மறுவாதியே இருக்காது இந்த வீட்டில், அதனால் வந்து அவள் வேலையை பார்க்கக்கூடாது மாப்பிள்ள அப்படிங்கும்போது, மாமா இந்த கதையை நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு பெர்மனெண்ட் ஆனால் தானே வந்து ஓவர் சீன் பண்ணுவா, நான் பார்த்துக்குறேன் மாமா, எனக்கு தெரிஞ்சவர் தான் கரஸ்பாண்டன்ட்டு, நான் பேசி வேலையை பெர்மனெண்ட் ஆக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள அதை முதல்ல செய்யுங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள மதியம் எங்கே இருக்கா அப்படிங்கும்போது, காலேஜ் போயிருக்கா, மாப்பிள்ளை வேலைக்கு போயிருக்கான், ஐயா 2 பேர் வந்தோடனே அங்கே வந்துடுவாங்க மாமா அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கு முன்னாடி காலேஜில் போய் வேலை இல்லாமல் ஆக்கிடலாம் மாமா அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள வேலை இல்லாமல் ஆக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கராஜ் நேராக கரஸ்பாண்டன்ட்டை பார்க்க போகிறாங்க. வாங்க 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 உட்காருங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களே, அது போக நேரில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஃபோன் பண்ணேன், நேரில் வந்து சொன்னால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன், மதி இங்கே எப்படி வேலை பார்க்கா அப்படிங்கும்போது, ரொம்ப நல்லா வேலை பார்க்காங்க, எல்லா ஸ்டாஃபுக்குமே பிடிச்சிருக்கு, அது போக படிக்கிற பிள்ளை மாதிரி எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரியமாக இருக்குது, நல்லாவே எடுக்கிறாப்புல, கிளாஸ் எடுக்குது நல்லா சூப்பராக எடுக்கிறாப்புல அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டு பிள்ளைய பெருமையாக பேசி எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றுங்க எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ப்ரொமோஷன் வேண்டாம், அது போக பெர்மனெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே புரியலைங்க, எல்லோரும் அவங்க வேலையை வந்து நிரந்தரம் பண்ண தான் நினைப்பாங்க, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் நிரந்தர வேலைன்னா அந்த பிள்ளை ரெகுலராக வேலைக்கு வந்துடும், இப்போ தற்காலிக வேலை அப்படின்னா வேலை வேணுன்னு கூட நின்றுடும் அப்படிங்கும்போது, சூப்பர் ஸ்டாஃபுங்க அவங்க, நல்லா வேலை பார்க்குறவங்க, அவங்கள வந்து நீங்கள் நிப்பாட்ட நினைக்கிங்களே அப்படிங்கும்போது, புரிஞ்சுக்காங்க சார், எங்கள் வீட்டோட சூழ்நிலைக்கு அவளை பெர்மனெண்ட் பண்ண நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, நான் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது, இதில் ஒரு 12 பேர் இருக்காங்க, 12 பேரில் யார் பெரும்பான்மையை சொல்லுதாங்களோ அதை தான் இது பண்ண முடியும், 12 மெம்பர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நான் கேட்டு தான் இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பெர்மனெண்ட் பண்ணாமல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு, யோசித்து கூப்பிட்டு பிரின்ஸிபாலை கூப்பிட்டு பேசுகிறாரு. அந்த மதி எப்படி அப்படிங்கும்போது, சூப்பர் ஸ்டாஃப் சார், நல்ல வேலை வைப்பாங்க, அவங்களாம் நம்ம காலேஜுக்கு நல்ல பேர் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் அவங்க குடும்பத்தில் இருந்து பெர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது, சார் எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன் சார், மதிக்கு விருப்பம் இல்லாமல் கண்ணால் ஆயிடுச்சு, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பண்ணிக்கிட்டாங்க, மதியோட வீட்டுக்காரர் ஒரு காய்ச்சிட்டுருக்காருங்க, அவங்க வீட்டில் இப்போ கல்யாணம் பண்ணி வந்தவங்களாம் யாருமே சரியாக மறுவாதி கொடுக்க கிடையாது, அவங்க வேலை பார்க்கக்கூடாது, வீட்டில் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஆட்கள், அதனால் அந்த பிள்ளை வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்காங்க சார் அப்படின்னு. அப்படியா, அதனால தான் இந்த மாதிரி வேலை நடக்குதா, சரி சரி இவங்க நினைக்கிறத நம்ம பண்ண வேண்டாம், அந்த பிள்ளை நல்லா இருந்துட்டு போட்டோம், நம்ம பெர்மனெண்ட் பண்ணி விட்ருவோம், மெம்பர் பூராமே வந்து இந்த பிள்ளைய வந்து பெர்மனெண்ட் பண்ண தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்கிறீங்க, இங்கே இருக்கவங்க படிக்கிற பிள்ளை மாதிரின்னு சொல்லுதுவா, சரி பெர்மனெண்ட் பண்ணி விட்றலாம் அப்படிங்கும்போது, சார் அப்போ அந்த தங்கராஜால் உரி வராதா அப்படிங்கும்போது, பார்த்துக்கலாம், அப்படி ஏதாவதுன்னா நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, சார் அவங்க மச்சினா தான் சார் இங்கே வந்து காய்ச்சிட்டக்காரராக இருக்கார், அவர் பெரிய அதிகாரியாக இருக்கார் அப்படி, அதுக்கு மேலே தெரிஞ்ச அதிகாரம் எனக்கு இருக்குது, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. மறுநாள் இந்த லிஸ்ட்டு பூரா வந்து தயார் பண்ணுறதுக்கு பிரின்சிபால் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து அம்மா அப்படிங்கிறாங்க, என்ன மாப்பிள்ள அப்படிங்கும்போது, மதியம் சுரேஷும் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கும்போது, அதான் சொல்லிட்டீங்களா மாப்பிள்ள வேலை என்னாச்சு மாப்பிள்ள அப்படிங்கும்போது, வேலையே இல்லாமல் ஆக்கிட்டேன் ஆமாம், பெர்மனெண்ட் ஆனால் தானே அங்கே வேலை பார்ப்பா, பெர்மனெண்ட் பண்ணாதாங்கன்னு சொல்லிட்டு அவரும் சரின்ட்டார், இன்னுமே வேலை மதி வேலை அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கும்போது, இங்கே மலர் பார்க்காங்க, அப்போ மதி வேலையை முடிச்சு விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்கிறாங்க. இப்போ நம்ம மதிகிட்ட எப்படி சொல்கிறது, மதிட்டோட நம்ம பேச மாட்டோமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ வேறு வழி இல்லை, நம்ம மதிக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் மலர் பேசுகிறேன் அப்படின்னோடனே, அக்கா என் மேலே எந்த கோவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. கோவம்லாம் இருக்கட்டும், இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க.
நீ வந்து வீட்டில் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் உள்ள அத்தை மாமாக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும் போல். தங்கராஜ் அண்ணன் எல்லோரும் சேர்ந்து உன்னை பெர்மனெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் காலேஜ்லேருந்து சொன்னதாக சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு மனசு கேட்காம தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? நான் வந்து பெர்மனெண்ட் ஆகலை, இவங்களுக்கு என்னக்கா அப்படிங்கும்போது, நீ சுரேஷை விட அதிகமாக சம்பளம் எடுத்தேன்னா நீ மறுவாதி கொடுக்க மாட்டே, வைக்க மாட்டே, இந்த வீட்டுக்கு அடங்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அதனால் நீ பெர்மனெண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்கராஜன் வந்து காலேஜில் சொன்னதாக சொல்கிறாங்க அப்படின்னோடனே, சரிக்கா நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லி பிரின்ஸிபால்கிட்ட போய் பேசுகிறாங்க. சார், நான் வந்து இங்கே எனக்கு நல்லாவே பிடிச்சி தான் சார் வேலை பார்க்குறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் வேலையே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியுதுமா, உன் வீட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன் வீட்டுக்காரோட மாமா வந்து நீ பெர்மனெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் கரஸ்பாண்டண்ட்டுக்கோ மற்றவங்களுக்கோ உன்னை பெர்மனெண்ட் பண்ண தான் ஆசை. உன்னை மாதிரி ஒரு நல்ல வேலை செய்கிறவங்கள ஏன் நாங்கள் வேண்டாம்னு சொல்லணும்? அதனால் நீ பெர்மனெண்ட் ஆகுது ஃபஸ்ட் லிஸ்ட்டில் உன் பேர் தான் இருக்குது, மொதல் பேர் உன் பேர் தான் இருக்குது. நீ கவலைப்படாதம்மா, யார் என்ன சொன்னாலும் உன் பேர் லிஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கும்போது, ரொம்ப நன்றி சார் அப்படிங்கும்போதேம்மா, உன்னை பற்றி இந்த காலேஜுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க உன்னை வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்காங்க. அதை மீறி நீ பார்த்து நாளே ஒரு நல்லா செய்யணும்னு நினைக்க இந்த சம்பளத்தை வச்சு. அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி அதை உன்னை வந்து வேலைக்கு வேண்டாம்னு சொல்லுவோம்? நீ நாளைக்கு பெர்மனெண்ட் லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கும். நீ அதுக்குள்ளே சந்தோஷத்தில் இரு. அவங்க என்ன பண்ணாலும் நாளைக்கு என்ன லிஸ்ட்டில் உன் பேர் இருக்கும் அப்படிங்கிற. ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க. நீ கரஸ்பாண்டன்ட் சாரை பார்த்தா நன்றி சொல்லிடுமா, எல்லாருமே உனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, தேங்க்யூ சார்ன்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மலர்கிட்ட. மலரக்கா ரொம்ப நன்றி, தக்க நேரத்தில் சொன்னீங்க, ஆனால் காலேஜில் எனக்கு சார்பாக இருக்காங்க அப்படிங்கும்போது, சரி மலரே, சரி மலரக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க. இப்படி என் வேலையை கெடுக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. இங்கே தங்கராஜ் ஃபோன் பண்ணி, டேய் மாப்பிள்ள, நேராக போய் காலேஜில் அவளை போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்க, நானா அப்படிங்கிறான். நீ தான் வேலையை பெர்மனெண்ட் ஆக்காமல் என்ன பண்ணுவோம் பண்ணிட்டேன், இனிமேல் வேலை அவ்வளோதான், நீ அவளை நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சேரு அப்படிங்கும்போது, நான் போகலாமாம்மா, நான் ஏற்கனவே ஏட்டி வீட்டு பேசுவேன், நான் காலேஜ் போய் கூப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு. நீ போய் கூப்பிட்டு வா அப்படிங்கும்போது மாமா சொல்ல மறுக்க முடியாமல் இங்கே ஜீப்பில் போகிறாரு. போய் வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு வர தெரியாதா அப்படிங்கிறாங்க. மாமா தான் கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஓ, உங்கள் மாமா கூப்பிட்டு வர சொன்னால் வரணுமா, நான் தான் பைக்கில் தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பைக் இருக்கட்டும், நீ காரில் ஏறு, நம்ம வீட்டுக்கு போகணும், நாளைக்கு கூட வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே காரில் ஏறி நேராக எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் தங்கராஜ்லேருந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. தங்கராஜுக்கு மதியை பார்த்தோன்னா, ரைட்டு வேலையை ஜோலியை முடிச்சு விட்டுட்டான், இனிமேல் வேலை அவ்வளோதான், மூண்டு ஆக முடியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே மதி நினைக்காங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான், அவங்க எனக்கு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மலரை காட்ட போகிறாங்க. மலரை பார்த்தோன்னே ராஜலட்சுமி அவர்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி தலையாட்டுதாங்க. இங்கே அமைதியாக இருக்காங்க. என்னக்கா நான் வந்திருக்கேன், வான்னு கூட கேட்கல அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமாக்கா, தலை ரொம்பவே கனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி தாரேன் அப்படின்னு சொல்லி காஃபி எடுக்க போகிறாங்க. இங்கே பின்னாடியே போன ராஜலட்சுமி, நீ அவளுக்குலாம் காஃபி போட்டு கொடுக்கக்கூடாது, அவளும் இந்த வீட்டுக்கு அவளை வந்து மருமக தானே, இன்னும் அவளுக்கு வேலைலாம் இருக்க போகிறதில்ல, அவளும் வீட்டில் தான் சமைக்க போகிறான், ஏன்னா அவளுக்கு தேவையானது அவள் சமைச்சிக்கிறா, வீட்டுக்கு மற்றவங்களுக்கு நீ சமை அப்படிங்கிறாங்க. அதான் அப்போ நான் சமைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது சமைக்க தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக சமைக்கிற வழியை பாரு, இந்த மதி மாதிரி பேசிக்கிட்டு தேவையில்லாத வேலையை வாங்கி கட்டிக்கிறாத அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப கடுப்பில் இங்கே தங்கராஜ் அண்ணன் இவங்கெல்லாம் சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. தங்கராஜ் சாப்பிட்டு நான் கிளம்புறோம்மா, இன்னும் மதி வந்து ஆட்டம் அடங்கிடும், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மதியம் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. லிஸ்ட்டில் மொதல் பேராக இருக்குது. மதிக்கு ரொம்ப சந்தோஷம். மதியோட ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்குறவங்க, இப்போ படிக்கிற பிள்ளைய எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க மலர்கிட்ட, அக்கா எனக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகிடுச்சி, லிஸ்ட்டில் மொதல் பேர் என் பேர் தான் இருக்குக்கா, தேங்க்ஸுக்கா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லை, இந்த செய்தியை வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுவேண்ணா, அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மதி வந்து அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிடுறாங்க. மதி தான் காலேஜில் படிக்க பையங்கமார்கிட்ட சொல்லி ஒரு டிஜிட்டல் போர்டு ரெடி பண்ணி மதி கல்யாணம் பண்ண சுரேஷ் வீட்டு முன்னாடியே பெரிய டிஜிட்டல் போர்டை வைக்கிறாங்க. இதை பார்த்த ராகவன் ஒன்றும் ஓடாமல் மாப்பிள்ளைன்னு சொல்லி தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா என்னாச்சு, ஒரு மாதிரி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு மாப்பிள்ளை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த மதிக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி மாமா, கரஸ்பாண்டன்ட் அவ்வளோ சொன்னார் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அவளுக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகிடுச்சு போல், நம்ம வீட்டு முன்னாடி டிஜிட்டல் போர்டெலாம் வச்சுருக்காங்க, உடனே வாங்க மாப்பிள்ள அப்படின்னா நான் காரில் கிளம்பி வந்து டிஜிட்டல் போர்டை பார்க்காரு, ஒன்றும் ஓடலை, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது மதி ஒரு காரில் இறங்கி வராங்க. மதியை பார்க்க தங்கராஜுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.